Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramni's Kitchenல நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பானிபூரி எப்படி பண்றதா பார்க்க போறோம். பானிபூரினாவே நம்ம வெளிய வாங்கி தான் சாப்பிடுவோம். ஆனா வீட்லயே ரொம்ப ஆரோக்கியமான முறையில எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம Ramni's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்து சேரும். வாங்க இந்த பானிபூரி எவ்வளவு சுலபமான முறையில் பண்றது இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், மைதா 3 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன். இதை ஃபர்ஸ்ட் ட்ரையா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஹார்டா பிசையணும். இது ரொம்ப சாஃப்டா பிசைஞ்சிட்டோம்னா பூரி நமக்கு சாஃப்ட் ஆயிடும். பூரி நமக்கு நல்லா கிறிஸ்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஹார்டா பிசைஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் புளி சட்னி ரெடி பண்றதுக்கு புளி கரைச்சல் கொஞ்சம், வெல்லம் 3 டேபிள் ஸ்பூன், பேரிச்சம்பழம் 5, உப்பு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஸ்டவ்ல வச்சு நல்லா வேக வைக்கணும். இந்த பேரிச்சம்பழம் நல்லா இதில் வெந்து வந்துடும். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். இதை நம்ம இப்படியே கூட வச்சுக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பானிபூரிக்கு அந்த தண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கை அளவுக்கு புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி தழை, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், உப்பு 1/2 ஸ்பூன், லெமன் ஒரு 1/2 பழம் புரிஞ்சுக்கோங்க. இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா ஊற்றி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொத்தமல்லி தழை கொஞ்சம், உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச மாவை எடுத்து பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இதில் நம்ம ரவை சேர்த்து பிசைஞ்சிருக்கிறனால ஓரளவுக்கு ஹார்டாக தான் இருக்கும். இதை நான் 4 பிரிச்சுக்க போகிறேன். சப்பாத்திக்கு நம்ம தேய்க்கிற மாதிரி இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவை தேய்ச்சாச்சு. இப்போ நமக்கு பூரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஷேப் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மூடி ஏதாவது வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சாதான் நமக்கு பூரி நல்லா கிறிஸ்பாக வரும். எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் இது ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்க கூடாது, மீடியமாக காஞ்சிருக்கணும். ரொம்ப காய்ச்சிருந்தது தான் உடனே கலர் மாறிடும். நீங்கள் மாவை இதில் சேர்த்ததுக்கப்புறம் மேலே கரண்டி வச்சு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உப்பி வரும்.
மாவு நம்ம ஹார்டாக பிசைஞ்சிருந்ததுனால தான் இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வரும். சப்போஸ் நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம்னா பூரி அளவுக்கு தான் அதுவும் சாஃப்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்தளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம பூரி எடுத்துக்கலாம். நம்மளுடைய பூரி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு நான் நல்லா முறுமுறுப்பாக இருக்குன்னு காமிக்கிறேன். நல்ல முறுமுறுப்பாக வந்துருச்சு. இப்போ அதில் மசாலா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக இருக்குது, புளிச்சட்னி ரெடியாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு தேவையான இந்த பானி அதுவும் ரெடியாக இருக்குது. லைட்டாக அந்த மாதிரி மேலே தட்டி விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மசாலாவும் கொஞ்சமாக புளிச்சட்னி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இனிமேல் உங்கள் குழந்தைங்க பானிபூரி வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதே மாதிரியே வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் செஞ்சு கொடுங்க. நம்ம இது எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா நம்ம வீட்டிலேயே ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட ரம்னிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.